அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 188 என்ற இந்த பதிவில் ஹதா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்க உள்ளோம். ஹதா அவன் வழிகாட்டினான், ஹி கைடட். ஹதா ஹி கைடட், அவன் வழிகாட்டினான், அவன் வழிகாட்டினான். ஹதா அவன் வழிகாட்டினான். ஹதா என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 161 முறை வரப்பெற்றுள்ளது. முதலில் 2வது அத்தியாயம் 213வது வசனம். வல்லாஹு யஹ்தி மை யஷா இலா சிராத்தி முஸ்தகீம். வல்லாஹு இன்னும் அல்லாஹ் யஹ்தி நேர்வழி காட்டுகிறான், யஹ்தி நேர்வழி காட்டுகிறான். மை யஷா எவரை அவன் நாடுகின்றானோ அவரை, மை யஷா அவரை அவன் நாடுகின்றானோ அவரை. இலா சிராத்தி முஸ்தகீம், இலா பக்கம், சிராத் பாதை, முஸ்தகீம் நேரான அல்லது நேரான வழி. வல்லாஹு யஹ்தி மை யஷா இலா சிராத்தி முஸ்தகீம். இன்னும் இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். அடுத்து 22வது அத்தியாயம் 16வது வசனம். வகதாலிக அன்ஸல்நாஹு ஆயாத்தின் பையினாத் வ அன்னல்லாஹ யஹ்தி மை யுரீத். வகஸாலிக இவ்வாறு, அன்ஸல்நாஹு நாம் இதனை இறக்கினோம், அன்ஸல்னா நாம் இறக்கினோம், அன்ஸல்நாஹு நாம் இதனை இறக்கினோம். ஆயாத்தின் பையினாத் தெளிவான வசனங்களாக. ஆயாத் ஆயா வசனம், ஆயாத் வசனங்கள், பையினாத் தெளிவான, ஆயாத்தின் பையினாத் தெளிவான வசனங்களாக. வ அன்னல்லாஹ மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யஹ்தி மை யுரீத், யஹ்தி நேர்வழி காட்டுகிறான், மை யுரீத் தான் நாடியவருக்கு, மை யுரீத் தான் நாடியவருக்கு, மை யுரீத் தான் நாடியவருக்கு. وكذلك أنزلناه آيات بينات وأن الله يهدي من يريد. இவ்வாறு தெளிவான வசனங்களாகவே நாம் குர்ஆனாகிய இதனை இறக்கி வைத்தோம். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை இதன் மூலம் நேரான வழியில் செலுத்துகிறான். அடுத்து 26வது அத்தியாயம் 62வது வசனம். ஹாலக் அல்லாஹ் இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். ஹால அவன் கூறினான், கல்லா அவ்வாறல்ல, கல்லா அவ்வாறல்ல, இன்ன நிச்சயமாக, மஅய ரப்பி என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், மஅய ரப்பி என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், மஅய என்னுடன், ரப்பி என்னுடைய இறைவன், மஅய ரப்பி என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான். ச யஹ்தீன் அவன் எனக்கு விரைவில் வழிகாட்டுவான். ச என்ற வார்த்தை விரைவில், ச சௌஃப என்ற வார்த்தைகள் விரைவில், மிக விரைவில் போன்ற வார்த்தையில் வரும். ச யஹ்தி அவன் எனக்கு விரைவில் வழிகாட்டுவான். மூசாவை பற்றி இங்கே குறிப்பிடுகிறான். கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அதற்கு மூசா ஒரு காலம் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார். அடுத்து 76வது அத்தியாயம் 3வது வசனம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. இன்னா நிச்சயமாக நாம், ஹதைனாஹு நாம் அவனுக்கு வழிகாட்டினோம், ஹதைனாஹு நாம் அவனுக்கு வழிகாட்டினோம், சபீல் பாதையை, இம்மா ஷாக்கிரன் ஒன்று நன்றி உள்ளவனாக, வ இம்மா கஃபூரா அல்லது நன்றி கெட்டவனாக, ஷுக்குர் ஷாக்கிர் ஷுக்கூர் செய்பவனாக நன்றி செலுத்துபவனாக, வ இம்மா கஃபூரா நன்றி கெட்டவனாக, மாறு செய்பவனாக அல்லது நன்றி கெட்டவனாக. அவன் ஒன்று நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றான் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அவனுக்கு நேரான வழியையும் காண்பித்தோம், அதை பின்பற்றிய நன்றி உள்ளவனாகவும் இருக்கின்றான் அல்லது அதை புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கின்றான். 72வது அத்தியாயம் 2வது வசனம். யஹ்தி இலா ருஷ்த் ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிஹி வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா. யஹ்தி இலா ருஷ்த் அவன் அது வழிகாட்டுகிறது, யஹ்தி அது வழிகாட்டுகிறது, இலா ருஷ்த் நேர்வழிக்கு, யஹ்தி இலா ருஷ்த் அது நேர்வழியில் வழிகாட்டுகிறது, நேரான வழிக்கு வழிகாட்டுகிறது. ஆமன்னா பிஹி ஆகவே நாங்கள் ஈமான் கொண்டோம், பிஹி அதை, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், பிஹி அதை, வலன் இன்னும் இல்லை, நுஷ்ரிக் இணை வைத்தான், இணை வைப்போம் அல்லது லன் நுஷ்ரிக் நாம் இணை வைக்க மாட்டோம், லன் நுஷ்ரிக் நாங்கள் இணை வைக்க மாட்டோம், இணையாக்க மாட்டோம், பி ரப்பினா எங்கள் இறைவனுக்கு, பி ரப்பினா எங்களுக்கு, அஹதா ஒருவரையும், பி ரப்பினா அஹதா எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம். யஹ்தி இலா ருஷ்த் ஆமன்னா பிஹி
வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, அது நேர்மையின் பால் வழிகாட்டுகிறது. ஆகவே அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம்.